இப்போ மேஷராசிக்கு 4ஆம் வீட்டில் செவ்வாய் நீசம் அடையக்கூடிய அதே வீட்டில் குரு பகவான் உச்சம். அப்போ முருகனை இவர்கள் தொடர்ச்சியாக வழிபட வேண்டும். இந்த 4ஆம் வீடு கடகம், கடலுக்கு பக்கத்துல இருக்கிற முருகன்னா திருச்செந்தூர். அப்போ திருச்செந்தூர் முருகனை தொடர்ச்சியாக வழிபட இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து இவர்களுக்கு ஒரு நல்ல டிராமாட்டிக்கான ஒரு சேஞ்ச் கிடைக்கும். இவர்களுடைய நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களிலேயோ, கார்த்திகை, விசாகம், சஷ்டி திதி வரக்கூடிய நாட்களிலேயோ இவர்கள் சமுத்திரத்தில் நீராடி தொடர்ச்சியாக முருகனை வழிபாடு செய்யலாம். இவர்களுடைய ராசியில் உச்சமடையக்கூடிய கிரகம் சூரியன். அப்போ அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் இவர்களுக்கு அனுகூலமாக வருவதற்கு இந்த சூரியன் என்பவர் இவர்களுக்கு 5ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வருகிறார். இந்த 5ஆம் வீடு அப்படிங்கிறது 6ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீடு. ஒரு நோய், ஒரு எதிரி, ஒரு கடனுக்கு எக்ஸ்பைரியாக வரக்கூடியது 5ஆம் வீடு. அப்ப அந்த 5ஆம் வீட்டுக்கு அதிபதி சூரியன். இப்போ சிம்மம்ங்கிறது மலை பிரதேசத்தையும் ஜோதி பிரதேசத்தையும் குறிக்கக்கூடியது. அப்போ மலை மேல் இருக்கக்கூடிய முருகன் திருவண்ணாமலை போன்ற ஜோதி எரியக்கூடிய சிவபெருமானை தொடர்ச்சியாக பௌர்ணமி திதிகளில் வழிபாடு செய்யும் பொழுது, சிவனடியார்களுக்கு தொண்டு செய்யும் பொழுது இவர்களுக்கு இந்த நோய், எதிரி, கடன், வம்பு, வழக்கு போன்ற பிரச்சனைகளிலிருந்து சொல்யூஷன் கிடைக்கும். ஒருவேளை இவர்கள் வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தால் அதே வியாபார ஸ்தலத்தில் இவர்கள் சிதம்பர சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிவனுடைய சக்கரத்தை வைத்து அதற்கு சிவாகம பூஜைகள் செய்வதன் மூலம் தொடர்ச்சியாக வெற்றிகள் பெற முடியும். குடும்ப வாழ்வில் பிரச்சனை என்ன சார் பண்ணலாம்? இந்த குடும்ப வாழ்வில் பிரச்சனையை கொடுக்கக்கூடியது இவர்களுக்கு 6ஆம் வீட்டில் நீசம் அடையக்கூடிய சுக்கிரன். இப்போ சுக்கிரன் என்பது இங்கு பெண்களை குறிகாட்டுவதனால் இவர்களால் ஆன உதவிகள், தானம், தர்மம் யாருக்கு செய்யணும் அப்படின்னா திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நலிந்த பெண்கள், உங்களால் முடிந்தால் அவர்களுக்கு மாங்கல்யம் வாங்கி கொடுங்கள். இல்லைன்னா சுபமான பொருட்கள், அந்த பொருட்களானது ஒருவேளை மஞ்சள், குங்குமம், வஸ்திரம் போன்ற பொருட்களாக இருக்கலாம். இது